எங்கள் கம்பெனியோட நேம் வந்து பயோ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸு. இந்த கம்பெனிலேருந்து கிட்டத்தட்ட 18 வருஷமாக ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ்க்கு அப்புறம் வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட் தயாரிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் யோசிக்கும்போது தான் கடந்த 2 வருஷமாக நாங்கள் யோசித்து தயாரித்த பொருள் தான் அமிழிசை ஃபுட்ஸ் அப்படின்ட்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸு. இந்த அமிழிசை ஃபுட்ஸில் 5 டைப் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட் வந்து நாங்கள் தயாரிக்கிறோம். ஒன்று வந்து எல்லாரும் சொல்கிறது மாதிரி சத்து மாவு, அப்புறம் ராகியில் சூப்பு பண்ணியிருக்கிறோம், அப்புறம் பாதாம் மில்க்கு, அப்புறம் கருப்பு உளுந்து கஞ்சி, அப்புறம் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இந்த 5 ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் 4 ப்ராடக்ட்ஸை எடுத்து என்னோடய கஸ்டமருக்கு ஆஃபரில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் கருப்பு உளுந்து, இது எல்லாமே வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக தான் நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிடணும், ராகி சாப்பிட்ணும், அப்புறம் கம்பு சத்து மாவெல்லாம் சாப்பிடணும் அப்படின்ட்டு நமக்குள்ள அவேர்னஸ் வந்திருக்கு. இந்த டைப் ஆஃப் மில்லட்டு, இந்த மாதிரி சூப்பு, இதெல்லாமே நீங்கள் என்னென்ன சாப்பிட்டுட்ருக்குறீங்க. ஆல்ரெடி சில பேர் இட்லி தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. இப்போ 4 இட்லி நீங்கள் சாப்பிட்டுட்ருக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு ராகி சூப்பு, 1 டம்ளர் ராகி சூப்பு நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ இந்த 4 ப்ராடக்ட் நான் சொன்ன மாதிரி அந்த 4 ப்ராடக்டோட மதிப்பு வந்து 530 ரூபா. இதை என்னோட கஸ்டமருக்கு நான் வந்து 370க்கு கொடுக்கலான் இருக்கிறேன். இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு யார் யார் அந்த ப்ராடக்ட் கேட்டிருக்கிறீங்களோ கூடிய விரைவில் அவங்களுக்கு அனுப்பி வைப்பேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஆஃபர் வேணும், எங்களுக்கு ப்ராடக்ட் வேணும், சத்து மாவு வேணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எங்களோட ராகி சூப்பில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் ராகி பவுடரு, சின்ன குழந்தைங்க கூட எங்களோட ராகி சூப்பை குடிக்கலாம். ஏன்னா அதில் நாங்கள் கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் கொஞ்சம் ஆனியன், பெப்பர், சால்ட்டு, அப்புறம் முக்கியமாக அதில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று சேர்த்துருக்கோம். அது என்ன அப்படின்னா, அது அந்த டேஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த டேஸ்ட்டு வந்து இப்போ மோர், பால் இதெல்லாம் கலக்கி குடிக்கிறதுக்கு பதில் ராகி சூப்பில் நாங்கள் என்ன சேர்த்துருக்கோம்னா சீஸ் பவுட்ரு சேர்த்துருக்கோம். இது டயட்டுக்கு அப்படின்ட்டு யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் மோர், பால் சேர்த்துறதுக்கு பதில் இதை தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கூழ் மாதிரி காய்ச்சி சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் இந்த சீஸ் பவுடரோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்களும் இதை சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து மோர், பால் சேர்க்க தேவையில்லை. சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். சால்ட்டு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் சால்ட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி எங்களோட சத்து மாவும் அப்படி தான். நிறைய பேர் வந்து சத்து மாவில் வந்து ஆல்மண்டு, கேஷ்யூ, பிஸ்தா இந்த மாதிரி நிறைய பொருள் சேர்க்குறாங்க. எங்களோட சத்து மாவில் அந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நாங்கள் சேர்க்கவே இல்லை. எல்லாமே கிரைன் மட்டும்தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். அதாவது கம்பு, ராகி, சிவப்பரிசி, அப்புறம் சோளம், வேர்க்கடலை, இந்த மாதிரி தானியங்களும், அப்புறம் வந்து பருப்பு வகைகள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். முந்திரி பருப்பு, பாதாம் இதெல்லாம் எங்களோட ப்ராடக்டில் நாங்கள் சேர்த்தவே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி. கருப்பு கவுனி அரிசியில் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, வெந்தயம், சால்ட்டு, பூண்டு, இது மட்டும்தான் நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே கிடையாது. இது டயட்டுக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நார்மலாக தோசை, இட்லி சாப்பிட்றவங்க இது வந்து 1 டம்ளர் கூட நீங்கள் மார்னிங்கோ, ஈவினிங்கோ, மத்தியானம் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பால் அல்லது மோர் கூட இதில் கலந்து சாப்பிடலாம். அடுத்தது வந்து கருப்பு உளுந்து கஞ்சி. இந்த கருப்பு உளுந்து கஞ்சி எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி கருப்பு உளுந்து கஞ்சி சாப்பிட்டா மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, இடுப்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே தான் எங்களோட கருப்பு உளுந்து கஞ்சிலையும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம், வெந்தயம், சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 3 மிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த கருப்பு உளுந்து கஞ்சி தயாரிச்சிருக்கோம். தேவைப்பட்டால் என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 4 ப்ராடக்டில் கருப்பு உளுந்து கஞ்சி, கருப்பு கவுனி அரிசி, இதில் ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணிங்கன்னா சத்து மாவு உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து 2 ப்ராடக்ட் மட்டும் போதும் அப்படின்னா
எனக்கு வந்து கருப்பு உளுந்து கஞ்சி வேணும், சத்து மாவு வேணும், அப்புறம் கருப்பு கவுனி அரிசி வேணும், ராகி கூழ் வேணும். ஆல்டர்னேட்டிவாக எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ஆஃபராக கொடுக்குறோம். அப்படி இல்லை எங்களுக்கு 4 ப்ராடக்ட்டும் வேணும் அப்படின்னா நான் கீழே உங்களுக்கு ஸ்க்ராலிங்கில் வந்து நம்பர் கொடுக்குறேன். என்னோடய ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய ப்ராடக்ட்டுக்கு என்ன அமௌண்ட்டோ நீங்கள் வந்து கூகுள் பண்ணி எங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம்.